இன்று முதல் புதிய புலம்பெயர்தல் விதிகளை இங்கிலாந்து அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் விசாவுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. நோயாளிகள், ஊனமுற்றோரை கவனித்துக் கொள்ள அனுமதிக்கப்படும் பணியாளர்களுக்கான விசா நிறுத்தப்பட உள்ளது. வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையில் பல்கலைக்கழகங்களும் கடுமையான விதிகளை எதிர்கொள்ள நேரிடும். பட்டப்படிப்புக்கு பிந்தைய முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான காலம் குறைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பணியாளர் நிரந்தர குடியுரிமை கால அவகாசத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக நீடிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. தொழில் விசா வைத்திருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆண்டு இறுதிக்குள் ஆங்கில மொழி தகுதியை கடுமையாக்க உள்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக இங்கிலாந்து ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் நடத்தப்பட உள்ள விடுதலை விருட்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணம், திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையிலான அணி திரள் நிகழ்வு எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நல்லூர் கிட்டு பூங்காவில் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடத்தப்பட உள்ளது. குறித்த விடுதலை வெளிச்சத்திற்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்திற்கான நீரை சேகரித்து கிட்டு பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும். மேலும் தங்கள் பிரதேசத்திற்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை நீங்களும் வழங்க முடியும் என்று குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம். குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டிலே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை விருட்சம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கான விடுதலையை நோக்கியும் இனத்தினுடைய விடுதலையை நோக்கியுமான அந்த பயணம் இன்று விடுதலை விருட்சத்துக்கு விடுதலை நீர் வழங்கி அனைவரும் பேராதரவு கொடுத்து அந்த விடுதலை மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது சாத்தியமாகும். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும், தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும், இவற்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளமாக இந்த விடுதலை விருட்சம் 8 மாவட்டங்களிலும், தாயகத்தினுடைய 8 மாவட்டங்களிலும் நாட்டப்பட இருக்கிறது. இது ஒரு 5 மணி 6 மணிக்கு முடிப்போம். 8 மணி 9 மணி அப்போ எங்களோட ரயில் சரி.